நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எண்ணிலடங்காத நன்மைகள், சொல்லி முடியாத உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 41 ஆண்டுகளாக ஆண்டவரே எங்கள் கண்மணியை போல் பாதுகாத்து கொண்டீரே. எங்கள் சபை மீட்பு திருச்சபையை கர்த்தாவே மகிமையாக நடத்தினீரே. அதற்காக இந்த வேளையில் நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே வழி நடத்தி செல்லும். ஆமாண்டவரே, நாங்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் கர்த்தாவே. இம்மட்டும் வழி நடத்தின தேவன் தொடர்ந்து கர்த்தாவே எங்களை உம்முடைய பாதையிலே வழி நடத்தி செல்லும். துதி, கனம், மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து இவ்வாறாக கூறியிருக்கிறது. ஒரு தனி மனிதனின் புகழை நான் இங்கு கூறி மகிமைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அந்த தனி மனிதனை கர்த்தர் எப்படியாய் சிநேகித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி அவரை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். அவரை மட்டுமல்ல, ஒரு சபையை ஸ்தாபித்து அவர் மூலமாக சபைகளை ஆண்டவர் பெருக செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டார். அவன் தனியாக இருந்தான். தனியாக இருந்த அவனை ஆண்டவர் அழைத்தார். அவனை ஆசீர்வதித்தார். அவனை பெருக பண்ணினார். ஆபிரகாமை குறித்து கூறப்பட்ட இந்த வசனத்தை நாம் ஏசாயா 51:2 வாசிக்கிறோம். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த நாளிலும் கூட நம்ம அன்பு தலைமை போதகர் பாஸ்டர் பிரான்சிஸ் மனோகரன் ஐயாவுக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சாட்சி, விசுவாச பாதை, ஊழியத்தின் பாதையில் ஓரளவு நான் கடந்த நாட்களிலே அவர் எழுதின சாட்சியின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். மிகவும் ஆச்சரியமான காரியம், ஒரு அற்புதமான ஒரு மகிமையான சாட்சியை, அவர் சாட்சியின் ஜீவியத்தை நான் காண ஆண்டவர் கிருபை பாராட்டினார். தாவீதை குறித்து இப்படியாக வேதம் கூறுகிறது. சங்கீதம் 78:70 முதல், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். சங்கீதம் 89:20 நாம் வாசிக்கிறோம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆபிரகாமை குறித்து, தாவீதை குறித்து எழுதப்பட்ட இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். நம் அன்பின் போதகர் பாஸ்டர் பிரான்சிஸ் மனோகரனை ஆண்டவர் கண்டுபிடித்தார். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து நம் ஒவ்வொருவரையும் இந்த சபையிலே ஆண்டவர் தன் குடும்பமாக இணைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் கூறப்பட்ட வசனங்கள் தேவதாசன் பிரான்சிஸ் மனோகரனை குறித்து மட்டுமல்ல, அந்த வசனங்களை நாம் நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம்.
நாம் ஒவ்வொருவரும் இங்கு இந்த சபையிலே அமர்ந்திருக்க ஒவ்வொருவரும் கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். மீட்பு திருச்சபையிலே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு எத்தனையோ சபைகள் உண்டு, எத்தனையோ இடங்கள் உண்டு. ஆனால் இந்த சபையிலே கர்த்தர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். சங்கீதம் 92 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் முதிர் வயதில் பசுமையும் நிறந்தவர்களாக கனி தருவார்கள், புஷ்டிவாய் இருப்பார்கள் என்று சங்கீதம் 92 வாசிக்கிறோம். ஆம், அந்த வாக்கு தத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அதை இந்த 41வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடும் இந்த வேளையிலே அதை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் மட்டுமல்ல, தாவீதுக்கு மட்டுமல்ல, நம் தேவதாசன் பிரான்சிஸ் மனோகருக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவை நிறைவேற வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி எடுத்து வாசிப்போமானால் சங்கீதம் 126 வாசிக்கிறோம். 3ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! நாம் அனைவரும் மகிழ்ந்திருக்கிறோம், களிகூர்ந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறோம், கர்த்தரை கொண்டாடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். உண்மை. அதற்கு அடுத்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். இந்த வேளையில் கூட இந்த ஆண்டு விழாவில் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும் வேளையிலே சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தை ஏறெடுக்கிறான், ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அவரை எவ்வளவாய் நாம் நன்றியோடு கூட ஆண்டவர் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதே வேளையிலே நம்முடைய சிறை இருப்புகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர், அதனால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் எங்கள் சிறை இருப்பை திருப்பும் என்று சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் அறிவார், உங்கள் சிறை இருப்புகளை ஆண்டவர் அறிவார். இந்த வேளையிலோட நன்றியோடு கூட கர்த்தரை துதிக்கும் இந்த வேளையிலே நீங்கள் கடந்து செல்லும் சிறை இருப்புகள், குறுகலான பாதைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், சகலத்தையும் ஆண்டவர் அறிவார். நீங்கள் சிறையிருப்பில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்லவே அல்ல. நாம் விடுதலையோடு வெற்றியோடு நாம் மனமகிழ்ந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமும் நோக்கமுமாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். 5ஆம் வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இங்கு 2 வகையான கூட்டத்தாரை பார்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், கம்பீரத்தோடு அறுப்பவர்கள். இந்த வேளையிலே தெய்வ பிள்ளைக நாம் கூடி வந்திருக்கிறோம். நம் அனைவரும் நாம் கடந்து வந்த 41 ஆண்டுகள், பல ஆண்டுகள். எத்தனை பேர் 41 ஆண்டுகள் இந்த சபையில் இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அநேக ஆண்டுகள் இந்த சபையிலே நாம் அங்கமாக விசுவாச பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் கண்ணீரோடு விதைத்தவர்களும் உண்டு, கம்பீரத்தோடு அறுப்பொருள் உண்டு. ஒரே ஜனம்தான். தேவ ஜனமே, நீங்கள் கண்ணீரோடு விதைத்தீர்கள், கம்பீரத்தோடு அறுத்தீர்கள். அதை கர்த்தர் அறிவார். இந்த சபை ஒரு மகிமையான சபை. ஒரு பரிசுத்த பூமியிலே, ஒரு பரிசுத்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம்.
இந்த சபைக்கு நான் முதலாக வந்தது 2000 ஆண்டிலே. அது முதல் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த சபையோடு கூட நான் இணைந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த சபையிலே நடத்தின மேன்மையான காரியங்களை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலிருந்து சில தேவ ஊழியர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சென்னையிலே ஒரு வேதாகம கல்லூரியை நிறுவ வேண்டும் என்று விரும்பினார்கள். அது நிமித்தம் அவர்களை சில ஆலயங்களுக்கு சில சபைகளுக்கு நான் கூட்டி சென்றேன். அவர்கள் பல ஆலயங்களுக்கு சென்றார்கள், பல சபைகளை போய் பார்த்தார்கள். இங்கே கூட்டி கொண்டு வந்தேன். அது ஒரு வார நாள், பகல் வேளை யாருமே கிடையாது. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது, முன் கதவு திறந்திருந்தது. அவர்களை அழைத்து கொண்டு வந்தேன். வந்த மாத்திரத்திலே அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்றும் என் நினைவில் இருக்கிறது. இந்த இடத்திலே தெய்வ பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னம் இடம். ஆராதனை நடக்கும் பொழுதும் சரி, ஆராதனை இல்லாத வேளையிலும் சரி, யாருமே இல்லாத வேளையிலும் கூட சரி, வந்த ஒவ்வொருவரும், அந்த வந்த அனைவரும் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இந்த இடத்திலே தெய்வ பிரசன்னத்தை உணர்கிறோம் என்று கூறினார்கள். ஆகவே நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். இந்த இடத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இதனுடைய பிரசன்னத்தை நிரப்பி இருக்கிறார். இங்கே வருகிற ஒவ்வொருவரும் தெய்வ பிரசன்னத்தை உணர வேண்டும், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சிறையிருப்பில் இருப்பது தேவ சித்தம் கிடையாது. உங்கள் சிறையிருப்புகள் உடைக்கப்பட வேண்டும். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடம் அநேக பரிசுத்தவான்கள் பாதங்கள் பதிக்கப்பட்ட இடங்கள், அநேக ஊழியர்கள் இங்கே பிரவேசித்த இடம், அநேக ஜெபங்கள், துதி ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்பட்ட இடம், அநேக சாட்சிகள் இந்த இடத்திலே கூறப்பட்ட இடங்கள், அநேக ஆராதனைகள். இந்த நாளிலும் கூட ஆராதனை மிக மகிமையாக இருந்தது. இப்படி ஆராதனையில் இங்கு நடந்த இடம் அநேக ஆண்டுகளாக பல பரிசுத்தவான்கள், ஆராதனை வீரர்கள், ஜெப வீரர்கள் கூடி கர்த்தரை புகழ்ந்து போற்றின இடம் இது. அநேக ஊழியங்கள் நிறைவேறின இடம். சிறு பிள்ளைகள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே அநேக ஊழியங்கள், ஆங்கில ஆராதனை மற்றும் பல மொழிகளிலே ஆராதனையை இங்கு இந்த ஸ்தலம் கண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்கு வந்த புதுசில் சிறு பிள்ளைகளாக இருந்தவர்களை நான் இப்பொழுது வாலிபர்களாக காண்கிறேன். கர்த்தருக்குள் வளர்ந்த வாலிபர்களாக காண்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடம் ஒரு விசேஷித்த இடம். வாசித்தம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இங்கு கண்ணீரின் விதைகள் விதைக்கப்பட்ட இடம். கண்ணீரோடு ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள், பொருத்தனைகள், தியாகங்கள், கண்ணீர்கள், அர்ப்பணிப்புகள் நடந்த இடம். அநேகர் ரட்சிக்கப்பட்ட இடம். கர்த்தருடைய வசனம் துணிக்கப்பட்ட இடம். சுவிசேஷ வசனம் விதைகளாக விதைக்கப்பட்ட இடம். அநேகர் ஊழியர்கள் இங்கு விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலும் கூட முதலாக நான் வந்த நாட்களிலே இங்கு இருந்த சகோதரி சிஸ்டர் மிஸ்ஸி அம்மாவை நான் நினைவு கூறுகிறேன். ஊழியர் பாஸ்டர் செல்லதுரையை நான் நினைவு கூறுகிறேன். அன்புள்ள பாஸ்டர் அம்மா சகோதரி அன்பு அவர்களை நினைவு கூறுகிறேன். அநேக ஊழியர்களை நான் நினைவு கூறுகிறேன். விதைக்கப்பட்ட ஊழியர்கள், கர்த்தருக்காக விதைக்கப்பட்ட ஊழியர்கள். அந்த விதை வீணாக போகாது. அது பூத்து காய்த்து தன் பலனால் இந்த உலகத்தை நிரப்பும். அநேக ஊழியர்களை கர்த்தர் இந்த சபையில் எழுப்பி இருக்கிறார்கள். பகுதி நேர ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள் என்ற பல வகையான ஊழியர்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கு நின்று பிரசங்கம் செய்வது மட்டும்தான் ஊழியரும் அல்ல. அநேகர் பல வகைகளிலே ஊழியத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அநேகருக்கு ஊழியத்தின் வாய்ப்பை கொடுத்த இந்த இடம் ஒரு மகிமையான இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது
பலுகி பெருகி பல கிளைகள், கிளை சபைகள், கிளை ஊழியங்கள், இந்த பாலவாக்கத்தின் எல்லை கடந்த ஊழியங்கள், இந்த மாநிலம் கடந்த ஊழியங்கள், தேசத்தை கடந்த ஊழியங்களை கர்த்தர் இந்த சபையின் மூலமாக எழுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம் கண்ணீரோடு விதைத்த விதைகள், உடைய ஜெபங்கள் ஒரு காலம் வீண் போகவே போகாது. அதற்குண்டான பலனை நாம் நிச்சயமாகவே காண்போம். தாமதமானாலும் நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், உங்களுடைய பொருத்தனைகள், உங்கள் தீர்மானங்களை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 6ஆம் வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். இந்த 6வது வசனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனை குறித்து கூறப்பட்ட வசனம். இதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து கூறுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், கம்பீரத்தோடு அறுப்பவர்கள். தேவ ஜனமாகிய நாம் அனைவரும் இந்த இடத்திலே கண்ணீரோடு விதைத்திருக்கிறோம், கம்பீரத்தோடு அறுத்திருக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனால் அடுத்த வசனம் கூறுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் ஒரு மனிதன், அழுது கொண்டு போகிறான் ஒரு மனிதன். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான். யார் அந்த மனிதன்? அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே சுமந்த அந்த மனிதன் யார்? தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருகிற அந்த மனிதன் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே ஊழியத்தின் பாதையிலே நம்மை சுமந்தார், நம் பாரங்களை சுமந்தார், நம் பாவங்களை சுமந்தார், நம்மை சுமந்தார். சுவிசேஷ நற்செய்தியை விதையாக விதைத்தார். கண்ணீரோடு பாரத்தோடு நமக்காக சிலுவையிலே அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் 5:22 வாசிக்கிறோம், நாம் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அவர் நமக்காக பாவமானார். தரித்திரரான நாம், தரித்திரத்தின் பிடியிலே இருக்கிற நம்மை விடுவிக்கும் பொருட்டாக, நம்மை ஐசுவரன்களாக ஆக்கும் பொருட்டாக அவர் நமக்காக தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம், அவருடைய தரித்திரத்தின் மூலமாக நாம் ஐசுவரன்களாக வேண்டும். ஆம், அது ஆண்டவருடைய விருப்பம். கண்ணீரோடு விதைத்த விதைகள். அது மட்டுமல்ல, சபிக்கப்பட்ட நாம், சாபத்தின் பிடியில் இருக்கிற நாம், சாப கட்டில் இருக்கிற நாம், அந்த சாப கட்டில் நம்மை விடுவிப்பதற்காக அவர் நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், நமக்காக சாபமானார். அதெல்லாம் அவர் இந்த உலகத்தில் நிவித்த நாட்களிலே கண்ணீரோடு நமக்காக விதைத்த விதைகள். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆம், நமக்காக கண்ணீரோடு அவர் விதையை சுமந்தார், சுவிசேஷ விதைகளை விதைத்தார். நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய சுகீனங்களை, நம்முடைய பலகீனங்களை ஆண்டவர் சுமந்தார். மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நமக்காக அவர் நம்மை சுமந்தார், நம்முடைய பாரங்களை சுமந்தார், நம் பாவங்களை சுமந்தார், நம் தரித்திரத்தை சுமந்தார், நம் சாபங்களை சுமந்தார்,
நம்முடைய வியாதிகளை சுமந்தார். இப்படியாக கண்ணீரோடு நம்மை சுமந்து தன்னுடைய சுவிசேஷ நற்செய்தியை உலகத்திலே விதைத்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை குறித்து கூறுகிறாங்க, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவார். ஹல்லேலூயா! திரும்ப வரப்போகிறார், மீண்டுமாக வரப்போகிறார், கம்பீரத்தோடு வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? தனியாக வரப்போகிறாங்க, நம்மை சுமந்து கொண்டு வரப்போகிறார். தான் அறுத்த அரிகள், நம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவர் அபிஷேகம் பட்ட ஜனங்கள். அவர் அறுத்த அரிகள், அறுவடைகள் நாம். அவர் அறுத்த அரிகளாக நம்மை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு இந்த உலகத்துக்கு திரும்ப வரப்போகிறோம். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? நாம் அனைவரும் அவரோடு கூட கம்பீரத்தோடு நாம் திரும்ப வரப்போகிறோம். ஹல்லேலூயா! கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், நன்மை செய்கிற தேவன். இந்த 41வது ஆண்டிலே பிரவேசத்திற்கு நம்மை ஒரு காரியத்தை நாம் இந்த நாளில் செய்ய வேண்டும். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 1:4. மோசே கூறின வார்த்தைகள் என்ன சொல்றாருங்க? 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் தனக்கு விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னார். கிட்டத்தட்ட 41வது ஆண்டு முடியும் போது மோசே தன் இஸ்ரவேல் மக்களை நோக்கி கூறின வார்த்தை என்ன சொன்னார்? அதே அதிகாரம் 30-31. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்ததாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரையும் நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்நாள் வரைக்கும் மீட்பர் திருச்சபையின் முதல் நாள் முதற்கொண்டு அக்டோபர் 14ஆம் தேதி 1984வது ஆண்டு மறக்க முடியாத ஒரு நாள், என் வாழ்விலும் மறக்க முடியாத நாள். அந்த நாளில்தான் நான் ஒரு தேசத்திற்கு புதிதாக காலடித்து வைத்தேன். அந்த நாளிலே துவங்கப்பட்ட சபை அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுமந்து வந்தார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை சுமந்து வந்த தேவன் கர்த்தருக்கு நாம் ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். பொதுவாக ஒரு இராணுவ பயிற்சி முடிந்த பின்பு அந்த இராணுவ வீரர்கள் வெளியே அவர்கள் எல்லைக்கு அனுப்பப்படுவார்கள். நாட்டின் பாதுகாப்பிற்காக பணிபுரியும்படி அவர்கள் பயிற்சி முடிந்தவுடன் அவர்கள் வெளியே அனுப்பப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு பிரமாணம் செய்ய வேண்டும். பதவி பிரமாணம் என்று நாம் அனைவரும் அறிவோம். ஒரு அமைச்சரோ ஒரு அரசியல் தலைவரோ அவர் புதிதாக பதவி ஏற்கும் பொழுது ஒரு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். அப்படியாக ஒரு விசுவாச பிரமாணத்தை நாம் இந்த நாளிலே செய்ய கடன்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இம்மட்டுமே நடத்தினீர், என்னை சுமந்தீர், காத்து வந்தீர். இந்த நாளிலே நான் ஒரு வாக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதோ ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன், உமக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள விரும்புகிறேன், உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன், உங்கள் சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறேன்
உண்மைதான். நீங்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாளிலே இப்படிப்பட்ட ஒரு வாக்கை தீர்மானத்தை எடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் அறிவார். இந்த நாளிலே அந்த தீர்மானத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. உபாகமம் 26 17 முதல் 19 வரை. எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் அவர் வழிகளிலே நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுவேன் என்று நீ இன்று வாக்கு கொடுத்தாய். இந்த நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இந்த வாக்கை நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். நாம் கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வாக்கு வேற, வாக்கு தத்தம் வேற. ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். நாம் இந்த வாக்கை முழு மனதோடு விசுவாசத்தோடு, ஆண்டவரை இந்த நாள் முதற்கொண்டு நான் என்னுடைய தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்கிறேன். இனி முதல் ஆண்டவரை இன்னும் உண்மையாக இருப்பேன், உமக்கு பிரியமாய் நடந்து கொள்வேன், உமக்கு ஊழியம் செய்வேன், சித்தத்தை நிறைவேற்றுவேன், வருகைக்கென்று அவரோடு காத்திருப்பேன், உடைய ராஜ்யத்தின் கட்டுவேன் என்ற ஒரு வாக்கு நாம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 18ஆம் வசனம். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். நாம் இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒரு வாக்கு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே எழுதியிருக்கிறார்கள். கோரேசை குறித்து ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். யார் இந்த கோரேஸ்? பெர்சியா நாட்டை சேர்ந்த அந்த மனிதன். அவன் பிறப்பதற்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறப்பட்ட தீர்க்க தரிசனம். அவன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவனை குறித்து கூறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள். என்ன கூறுகிறார்? அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவன் என் மேய்ப்பன், எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். கர்த்தருக்கு பிரியமான காரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். எண்ணாகமம் 24:1 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதும் தான தர்மங்களை பண்ணுவதும் கர்த்தருக்கு பிரியமான பலி என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் சரீரத்தை
ஜீவ பலியாக கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பது கர்த்தருக்கு உகந்த பிரியமான ஒரு பலி. ரோமர் 12:1 வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்துவது முடியாது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளும், கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்வேன். எடுத்து வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1:8. ஆகாய் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம நோக்கி கடந்து வரும் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் என்ன சொல்கிறாரு? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். ஆலயத்தை கட்டுங்கள். நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட அழைப்பு, ஆலயத்தை கட்டுங்கள். ஆலயம் என்றால் வெறும் கட்டடம் மட்டும் இல்லை. முதலாவது நம்முடைய சரீரமாகிய ஆலயம், பரிசுத்த ஆவியின் ஆலயம் நம்முடைய சரீரம். இந்த பரிசுத்த ஆவியின் ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்குன்னு நாம் கட்டி எழுப்ப வேண்டும். ரோமர் 6 வாசிக்கிறோம், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். நம்முடைய அவயவங்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அவயவங்கள், நம்முடைய கண்கள், காது, கைகள், கால்கள், இவைகளை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 6 அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:19 அதன் பின்பகுதி, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கபடி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். அது மட்டுமல்ல, ரோமர் 6 அதே அதிகாரம் 13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தமானதல்ல, நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, கர்த்தருக்கு சொந்தம். இந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்கும்படி ஆண்டவர் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல, கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. ஆகவே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான தேவ ஆலயமாக, கர்த்தர் தங்கியிருக்கும் ஆலயமாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இதுதான் மனிதர்கள் காணக்கூடாத ஒரு ஆலயம். நம் அனைவரும் நடமாடும் ஆலயங்கள், நடமாடும் நிருபங்கள் என்று வேதம் நம்மை அடையாளப்படுத்துகிறது. நாம் நடமாடும் ஆலயங்கள். இன்விசிபிள் சர்ச். There is an invisible church within you. நாம் மனுஷரால் காணக்கூடாத ஆலயமாக இந்த சரீரம் இருக்கிறது. நமக்குள் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அது எவ்வாறு கட்டி எழுப்ப வேண்டும்? எடுத்து வாசிப்போம். எபேசியர் 2 19 முதல் 22 வரை. எபேசியர் 2 19 முதல் 22 வரை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரு நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார். நாம் அனைவரும் தேவனுடைய வீட்டார். ஏனென்றால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய வீட்டார். அடுத்த வசனமா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய
அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக, நல்ல வாசிக்கமா, தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் எழுதப்படவில்லை, கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் அனைவரும் கூட்டப்பட வேண்டும். நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நாம் ஒன்றாக இணைய வேண்டும். நம்முடைய அன்பினாலே ஒருவரை தாங்க வேண்டும். விசுவாசத்தினாலே நம்ம தாங்க வேண்டும். ஜெபத்தினாலே தாங்க வேண்டும். ஒரு சபை இருக்கிறது என்றால் விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள் உண்டு, புதிதான விசுவாசிகளும் உண்டு, அவிசுவாசிகளும் உண்டு, கர்த்தர் வசனத்தை அறியாதவர்கள் உண்டு. நாம் ஒன்றாக இணையும் பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் குறைகளை ஒருவர் சுமந்து, ஒன்றாக இணைந்து கூட்டி கட்டப்பட வேண்டும். நடந்த ஒரு சம்பவத்தை கூற விரும்புகிறேன். ஏற்கனவே இங்கே கூறின ஒரு சம்பவம் தான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒலிம்பிக் பந்தயம் நடந்தது. அந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் இறுதி நாள் அன்று கடைசி ஒரு ஓட்டப்பந்தயம். அதோடு அந்த ஒலிம்பிக் பந்தயம் முடிவடைய போகிறது. அந்த ஒலிம்பிக் பந்தயத்திற்காக அநேக தேச தலைவர்கள், உலகத்தில் பிரசித்தி பெற்ற மக்கள், விளையாட்டு வீரர்கள் அநேகர் கூடியிருந்தார்கள். கடைசி பந்தயம், ஓட்டப்பந்தயம், 100 மீட்டர் ஓடணும். யார்? உடல் ஊனமுற்றவர்கள். உடல் ஊனமுற்றவர்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயம். ஒரு காய் விளங்காதவர்கள், ஒரு கண் தெரியாதவர்கள், காது கேளாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், வீல் சேரில் போகிறவர்கள், இவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஓட்டப்பந்தயம். அத்தனை பேருக்கும் ஒன்றாக ஓட வேண்டும். அதில் முந்தி வருவர்களுக்கு பரிசு உண்டு. அந்த அரங்கம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10-12 பேரோ அந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கு கொண்டார்கள். ஆன் எ மார்க், கெட் செட், கோ என்று கூறப்பட்டது. அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். கால் நடக்க முடியாதவர்கள் ஊனி ஊனி நடந்தார்கள். சிலர் ஏதோ அவருடைய சரீரத்தின் பலவீனங்கள் மத்தியிலே அந்த ஓட்டத்தை பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள். ஒரு சிறுவன், அவனுக்கு போலியோ அட்டாக், காலிலே அந்த போலியோக்குண்டான அந்த கருவி பொருத்தப்பட்டிருக்குது. அவன் ஊன்றி ஊன்றி நடந்தான். மெதுவாக ஓட ஆரம்பித்தான். எப்படியாவது ஓட்ட பந்தயத்திலே பரிசு பெற வேண்டும் ஆஞ்சையோடு, அவன் வேதனையோடு, காலில் உள்ள வலியோடு ஓட ஆரம்பித்தான். திடீரென்று அவன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அவனோடு ஓடினவர்கள் தான் முன்பாக ஓடித்தாங்க. இப்போ அவன் கதறி அழுதான், ஐயோ என்னால் ஓட முடியவில்லையே என்ற வேதனையோடு அவன் கூவினான், கதறினான். அவனை கடந்து முன்பாக ஓடினவர்கள் அவன் சத்தத்தை கேட்டு நின்றார்கள். திரும்பி பார்த்தார்கள், ஒருவர் பார்த்தார்கள். அத்தனை பேரும் வந்தார்கள். அவனை தூக்கி எடுத்து நிறுத்தினார்கள். ஒருவருடைய கரங்களை பற்றி கொண்டார்கள். கை கோத்தவனமாக அனைவரும் ஒன்றாக ஓடினார்கள். மெதுவாக ஓடினார்கள். ஓட்ட பந்தயத்தை முடித்தார்கள். அத்தனை கூட்டமும் கரம் கொட்டி அவர்கள் வாழ்த்தினார்கள். அத்தனை பேரும் ஜெயித்தார்கள் என்று அத்தனை பேருக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? ஒரு பலவீனத்தை ஒருவர் தாங்கி, ஒரு கரங்களை ஒரு பற்றி கொண்டு இலக்கை நோக்கி ஓடினார்கள். இன்றைக்கு கூட நாம் சபையில் இருக்கிறோம். அனைவரும் ஒரு விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் கூறினது போல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நாம் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறோம். சபையில் அநேகர் உண்டு, அநேக குறைகள் உண்டு. பாட முடியாதவர்கள், வேதம் வாசிக்க முடியாதவர்கள், வேத அறிவு இல்லாதவர்கள். அதனால் கர்த்தரை நேசிக்கிறார்கள்.
நீங்கள் கூடியிருந்த அத்தனை பேரும் கர்த்தரை நேசிக்கிற தேவஜனம். ஆனால் உங்களுக்குள்ள தாளந்துகள், திறமைகள் குறைவுபட்டிருக்கலாம். ஆனால் நாம் ஓடும் பொழுது விசுவாசத்தோடு, அன்போடு, ஒரு குரலை ஒரு தாங்கி ஒன்றாக இணைந்து ஓடி வெற்றி பெறுவோம். ஹல்லேலூயா. அதான் வேதம் கூறி நாம் கூட்டி கட்டப்பட வேண்டும். அப்படிதான் நாம் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அடுத்தபடியாக சபையாகிய ஆலயம், விசுவாசிகள் கூடி தேவனை ஆராதிக்கிற இந்த இடம் சபையாகிய ஆலயம். நான் ஏற்கனவே கூறினது போல இந்த சபையிலே ஆண்டவர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். இந்த சபையை கட்டி எழுப்புவது நம்மேல் விழுந்த கடமை. சபையின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். நான் சில சமயங்களில் இங்கே வருவேன். சில சகோதரிகள், குடும்பத்தில் உள்ளவர்கள், அவங்க இங்கே வந்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சபையை அவங்க சுத்தம் பண்ணுவாங்க. சில சகோதரிகள் ஒன்றாக இணைந்து ஒரு வார நாட்களிலே வந்து சபையை சுத்தம் பண்ணுவாங்க. அது ஒரு ஊழியம். கர்த்தருக்காக நீங்கள் செய்த ஒவ்வொன்றும் ஊழியம். அதை ஆண்டவர் பார்க்கிறார். மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, மற்றவங்க அதை பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அது கர்த்தர் அதுக்குண்டான பலனை நிச்சயமாகவே தருவார். நாம் கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள் ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆகவே நாம் நம்முடைய சரீரமாகிய சபையை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த சபையாகிய நாம் கூடி வருகிற இந்த சபையாகிய ஆலயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். நெகேமியா கூறுவது போல நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எருசலேமில் பழுதிழந்த பகுதிகளை அவர் எழும்பி கட்டும்படியாக அவர் ஒரு அறைகோல் கொடுத்தார். மீண்டுமாக நாம் கொடுக்கப்பட்ட வசனம் ஆகாய் 1:8 வாசித்தோம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். என்னங்க அர்த்தம் அதுக்கு? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன். மலையின் மேல் ஏறினால் என்னங்க? அநேகர் புற மதஸ்தர்கள் பல மலைகளுக்கு ஏறி செல்றாங்க, புண்ணிய யாத்திரைன்னு சொல்கிறாங்க. மலையின் மேல் ஒரு கோயில் இருக்கும், அது தொழிலுக்க மலையின் மேல் ஏறி போகிறாங்க. அது ஒரு தியாகமாக, அது ஒரு பொருத்தனையாக, நேர்த்தி கடனாக போகிறாங்க. ஆனால் நாம் ஏற வேண்டிய மலை வேறு. நாம் ஏறி செல்ல வேண்டும். யோவானுக்கு கூறப்பட்ட ஒரு வசனம், வெளிப்படுத்தும் விஷயம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீ இங்கே ஏறி வா. நம் அனைவரும் அனுதினமும் நம்முடைய விசுவாசி வாழ்க்கையிலே ஏறி 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 உன்னதத்தை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும். மேலானவைகளை நாம் நாட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வாசிக்கிறோம். மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தர் நாம் அனுதினமும் விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மேலோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுது மலையின் மேல் ஏறி என்று கூறப்பட்ட இந்த வசனுக்கு என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய மலைகள். நாம் ஏற வேண்டிய ஆவிக்குரிய மலைகள் உண்டு. கவனமாக கேளுங்கள். ஆபிரகாமும் ஈசாக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவனை நோக்கி ஆண்டவர் சொன்னார், நீ மோரியா மலையின் மேல் ஏறி உன்னுடைய ஏகசுதனம் நேசிக்கிற மகனை நீ அங்கே எனக்கு பலியிடும் சொல்கிறார். ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலையின் மேல் ஏறினார்கள், மோரியா மலையின் மேல். அங்கு என்ன செய்தார்கள்? ஈசாக்கை
பலியிடும்படி ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவன் ஏறின மலை மோரியா மலை. எதற்காக ஏறினான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஒரே மகன், 100 வயசாகவும் பிறந்த மகன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன். அந்த மகனை பலியிடும்படி ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமின் கீழ்ப்படிதல், அது மட்டுமல்ல ஈசாக்கின் அர்ப்பணிப்பு. கர்த்தர் ஆபிரகாம் தான் அழைச்சார், ஆனால் ஈசாக்கும் அதை தன்னை அர்ப்பணித்தான். நமக்கு தெரியும், தன் தகப்பன் தன்னை பலியிடப் போகிறான், வெட்டப் போகிறான்னு தெரிந்தும் கூட அவன் இளைஞனாக வாலிபனாக இருந்த போதிலும் தன்னை பலியாக அவன் அர்ப்பணிக்க துணிந்தான். நாம் ஏற வேண்டிய முதல் மலை கீழ்ப்படுதலும் அர்ப்பணிப்பு. அன்று ஆபிரகாமின் கீழ்ப்படுதல், ஈசாக்கின் அர்ப்பணிப்பை கர்த்தர் கண்டார். ஆண்டவர் இந்த கர்த்தருடைய பருவத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தன் தேவைகளை சந்திக்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே. கர்த்தர் தன்னை யெகோவா ஈரேயாக அங்கு அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவனை கனப்படுத்தினார். ஆபிரகாமின் கீழ்ப்படுதலில் ஈசாக்கின் அர்ப்பணிப்பை கர்த்தர் கனப்படுத்தினார், அவருடைய ஆசீர்வதித்தார். எந்த அளவாய் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏற வேண்டிய மலைகள் உண்டு. முதல் மலை கர்த்தருக்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும். என்ன சொன்னாலும் சரி கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசத்தோடு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தருக்காக. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு ஆபிரகாமில் காணப்பட்ட அந்த கீழ்ப்படுதல், ஈசாக்கிடத்தில் காணப்பட்ட இந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் நம்மிடத்தில் காண விரும்புகிறார். அப்படியாக அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த மலையில் ஏறும் பொழுது கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார். தன்னை யெகோவா ஈரையாக தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்கு தேவைகளை அநேகம் இருக்கலாம். உலகத்தில் நீங்கள் நேசிக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கலாம். நீங்கள் நேசிக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவார். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தம்மை நேசிக்க விரும்புகிறார். நம்முடைய நேசம், முதல் அன்பு கர்த்தர் மேலே இருக்கணும். அதை தான் ஆண்டவர் காண விரும்புகிறார். நாம் குடும்பத்தில் உள்ளவர்கள், மனைவி, கணவன், பிள்ளைகளை நேசிப்பது தவறு இல்லை. அவர்கள் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் சொல்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் அன்பு கர்த்தரிடம் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட கீழ்ப்படுதல், அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை ஆண்டவர் காண விரும்புகிறார். அந்த பலிபீடத்திலே அவன் கிடத்தினான். கர்த்தர் அதை கனப்படுத்தினார். அதே பலிபீடம் இருந்த இடத்திலே சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டினாங்க. முதலாவது ஆபிரகாம் கட்டின பலிபீடம், தன் மகனை அர்ப்பணித்து பலி செலுத்த அந்த அதே பலிபீடம் இருந்த இடத்திலே சாலமோன் தன் ஆலயத்தை கட்டினான். இன்றைக்கு கூட நீங்கள் எருசலேம் நகருக்கு போனால் டோம் ஆஃப் த ராக் என்று கூறுவார்கள். அங்குதான் அந்த ஆபிரகாம் கட்டின பலிபீடம், சாலமோன் கட்டின ஆலயம் இன்றைக்கு கூட அங்கே தான் இருக்குது. ஆகவே கர்த்தர் நாம் செய்கிற அந்த கீழ்ப்படுதலை, அர்ப்பணிப்பை ஆண்டவர் நிச்சயமாகவே கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த மலை மோரியா மலையை வாசித்தோம். மோரியா மலையிலே ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தான். அடுத்த மலை தேவ மனிதர்கள் ஏறின அடுத்த மலை மோசே ஏறின சீனாய் மலை. அங்கு நாம் எதை காண்கிறோம்? கர்த்தர் மோசையை அழைக்கிறார், நீ மலை உச்சிக்கு வா. 40 நாட்கள் அவன் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து கர்த்தருக்காக காத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு கட்டளையை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அநேக சட்ட திட்டங்களை கொடுத்தார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் முதற்கொண்டு யாத்திரை 34ஆம் அதிகாரம் வரை அநேக சந்தர்ப்பங்களில் அவன் சீனாய் மலையை நோக்கி போவதை பார்க்கணும். எத்தனை முறை மோசே சீனாய் மலைக்கு போனார் தெரியுங்களா? வேதத்தில் வாசித்தீங்கன்னா 8 முறை அவர் சீனாய் மலைக்கு மேல் ஏறி சென்றார். அதில் 2 முறை 3 முறை அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார். முதல் முறை உபவாசிக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக,
ரெண்டாம் முறையும் மூன்றாம் முறையும் தன்னுடைய ஜனங்கள் செய்கிற பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காக மன்றாடி ஏறெடுத்த ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். இப்போதும் கூட அநேகர் ஜெப மலை என்று வைத்திருக்கிறார்கள், ப்ரேயர் மவுண்டன். எதற்காக? நாம் தனித்து இருந்து கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டு அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஜெபிக்க விரும்புகிறார், ஜெபத்தோடு நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அந்த ஜெப மலை நாம் ஏற வேண்டிய மலை. மோசே அந்த சீனாய் மலையின் மேல் ஏறினான். 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்தான். என்ன நடந்தது? கர்த்தர் அவனோடு கூட முகமுகமாய் பேசினார். தெய்வ பிரசன்னத்தில் 40 நாட்கள் இருந்தார். தெய்வ கட்டளையை பெற்றுக்கொண்டார், கற்பலைகளை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, தெய்வ மகிமை அவன் முகத்திலே பிரகாசித்தது. அது அவன் உணரவில்லை. அவன் அந்த கற்பலைகளை எடுத்துக்கொண்டு கீழே வரும்போது ஜனங்கள் பார்த்து பயந்தார்கள். அவ்வளவு பிரகாசம் உள்ள ஒரு முகம். ஆம், உண்மைதான். நாம் ஜெபத்திலே இருக்கும் பொழுது நாம் பிரகாசிக்கப்படுவோம். நாம் பிரகாசிப்பிக்கிற தேவன் கர்த்தர். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம், தேவனுடைய ஒளி வேண்டுமென்றால் ஜெபம். ஜெபிக்க 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 ஜெபிக்கிற மனிதன் ஜெயிக்கிற மனிதன், ஜெபிக்கிற மனிதன் ஜொலிக்கிற மனிதன். ஆகவே நாம் ஏற வேண்டிய 2வது மலை சீனாய் மலை. ஜெபம், ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒரு மலை. ஆக மலை ஏறி போகணும்னு அவசியம் இல்லைங்க. நான் வீட்டிலேயே நாம் இருக்கும் இடத்துலையே கர்த்தருக்காக ஜெபிப்பதற்காக ஒரு வேலையை ஒதுக்கி வைத்து ஜெபத்திலே காத்திருப்போம். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு இனிதான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கடமைக்காக அல்ல, கட்டாயத்துக்காக அல்ல. ஜெபிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள், ஒரு மகிமையை பெற்றுக்கொள்வீர்கள். உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். கர்த்தர் நாம் அப்படியாக ஒரு ஜெபிக்கிற அனுபவத்திற்குள் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மோசே எழுதின இன்னொரு மலை ஒரே மலை. அங்கு கீழே இஸ்ரேல் மக்களுக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மோசே மலையின் மேல் ஏறி இந்த தேவனுடைய கோலை பிடித்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபிக்க ஜெபிக்க கீழே இஸ்ரேல் மக்கள் ஜெயம் எடுத்தார்கள். ஆம், ஜெபம் வெற்றியை தேடித்தரும். அவன் கோலை உயர்த்தினான் என்று கூறப்படுகிறது. அந்த கோல் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் உண்மையுள்ள தேவன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 8 முதல் 16 அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். மோசே மலையின் மேல் ஏறினான், தேவனுடைய கோலை பிடித்து கொண்டான், ஜெபித்தான். கீழே நடக்கிற யுத்தத்திலே கர்த்தர் பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்தார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் என் ஜெயக்கொடி. ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். வெள்ளம் போல சத்து வரும் பொழுது ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார், ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆகவே நாம் ஜெபிக்க ஜெபிக்க வெற்றியை நாம் நிச்சயமாகவே காண முடியும். முதலாவது பார்த்தோம், நாம் ஏற வேண்டிய மலை ஆபிரகாம் ஏறின மலை, கீழ்ப்படுதலும் அர்ப்பணிப்பு. 2வது மலையை பார்த்தோம், மோசே ஏறின மலை ஜெபம். ஜெபத்திலே தேவனோடு தரித்திருக்க வேண்டிய அந்த மலையின் அனுபவம். 3வது மலை எலியா ஏறின கர்மேல் பர்வதம். பெரிய போராட்டம். எலியா தனித்து நின்றான். அவனுக்கு விரோதமாக 850 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், 850 850 அந்நிய தெய்வங்களை வழங்கும் பாகால் தீர்க்கதரிசிகள். எலியா தனித்து நின்றான். கர்த்தரே தெய்வம் என்று அவன் உறுதியாக நின்றான். அத்தனை பேரும் அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். அவன் அஞ்சவில்லை. கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு நின்றான். அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். நீங்கள் எந்த அளவாய் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறீங்க? நம்மை நாமே நிதானித்து சோதிக்கிறோம். எந்த அளவாய் நாம் இயேசுவை நேசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம்,
இந்த இடத்துல விசுவாச அறிக்கை செய்கிறோம், சாட்சி கூறுகிறோம். வெளியே புற மதஸ்தர்கள் மத்தியிலே கர்த்தருக்காக வைராக்கியமாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் காண விரும்புகிறார். அந்த வைராக்கியத்தோடு நின்றான். கர்த்தரே தெய்வம் என்பதை அவன் அவர்களுக்கு காட்ட விரும்பினான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டார். முதலாவது நேரெடுத்த ஜெபம் கர்த்தரே தேவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஜெபித்தான். கர்த்தர் அக்கினியை கீழே அனுப்பி தான் கர்த்தரே தெய்வம் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது. அடுத்தபடியாக அதே கர்மல் பருவத்தின் மற்றொரு பகுதியிலே அவன் ஜெபிக்கிறான். முகங்குப்புறப்படுத்தி ஜெபிக்கிறான். எதற்காக ஜெபித்தான்? தேசத்துக்காக. தேசத்திலே மழை பெய்ய வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். கர்த்தர் ஜெபத்தை கனப்படுத்தினார். மழை பொழிந்தது. மூன்றாவதாக எலியா ஏறெடுத்த ஜெபம். எலியா சோர்வோடு காணப்படுகிறான். பயம் அவனை ஆட்கொண்டது. அப்பொழுது சோர்வோடு, ஆண்டவரே போதும், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், நான் சாகிறது நலமாக இருக்கும் என்று அவன் சோர்வோடு காணப்பட்டான். எத்தனை பேர் அப்படி சோர்வோடு இருக்கிறீங்க வாழ்க்கையில்? விசுவாசிகள் தான், கர்த்தரை அறிந்தவர்கள் தான், கர்த்தரை நேசிப்பவர்கள் தான், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம். எத்தனை முறை நாம் சோர்வோடு காணப்படுகிறோம். போதும் ஆண்டவரே, போதும், இனஃப், நான் சாகிறது நலமாக இருக்கும். எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட ஒரு சோர்வுகள் கடந்து செல்கிறார்கள். விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள், மிக பிரபலமான ஊழியர்கள், வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்துகிற ஊழியர்கள் ஒரு காலகட்டத்திலே சோர்வுகள் கடந்து செல்கிறார்கள். நீங்கள் சோர்வின் பாதையிலே கடந்து செல்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். அன்று என்ன நடந்தது? எலியா சோர்வோடு, ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கூறும்பொழுது கர்த்தர் தன் தூதனை அனுப்பினார். அவனை தேற்றினார், அவனை போஷித்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் நடக்கும்படியாக பலத்தை கொடுத்தார். கடைசியிலே ஓரேப் பருவத்திலே அவன் காணப்பட்டான். எலியா விரும்பினது தான் மரிக்க வேண்டும், தான் சாக வேண்டும். கர்த்தருடைய நோக்கம் அவன் சாவையே காணாமல், மரணத்தை ருசிக்காமல் அவன் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். நம்முடைய விருப்பம் வேறு, கர்த்தர் விருப்பம் வேறுங்க. நம் சோர்வின் மத்தியில் நாம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசுகிறோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த கர்மேல் பருவத்தின் அனுபவம் நம் அனைவருக்கும் தேவை. முதல் மலை கீழ்ப்படுதல், அர்ப்பணிப்பு. மோசே ஏறின 2வது மலை ஜெபம், உபவாசம், தேவ சமூகத்தில் காத்திருப்பது. 3வது மலை எலியா ஏறின மலை வைராக்கியம். இந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்காக எழும்பி நிற்கத்தக்கத ஒரு வைராக்கியம் நிச்சயமாகவே தேவை. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியில் உள்ள பாராளுமன்றத்திலே ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்காக நாங்கள் சில ஏற்பாடுகள் பண்ணியிருந்தோம். அப்பொழுது பிரதமராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியிலே கிறிஸ்மஸை கொண்டாட விரும்புகிறோம், கிறிஸ்மஸ் நற்செய்தியை கூற விரும்புகிறோம், தேசத்துக்காக தேச தலைவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம்னு கேட்ட பொழுது எல்லாரும் தயங்கினார்கள். எப்படி உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் கர்த்தர் அனுமதி கிடைக்கும்படி கிருபை பாராட்டினார். அப்பொழுது ஒவ்வொரு அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்து அழைப்பு கொடுக்க போனோம். அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. சிலர் கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள், கிறிஸ்துவை நேசிப்பவர்கள் அல்ல, கிறிஸ்தவ ஊழியத்துக்கு எதிராக நிற்பவர்கள். அவருடைய அறைக்கு சென்று வைராக்கியத்தோடு, நீங்கள் அந்த பதவியில் இருப்பது, அந்த நாட்கள் உட்கார்ந்திருப்பது உங்களுடைய ஓட்டுனாலே அல்ல, உங்களுடைய கட்சியின் பலத்தினாலே அல்ல, மக்களுடைய ஆதரவினால் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த அமைச்சர் பதவியில் அமரும்படி அவர் செய்திருக்கிறார். இது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம் என்று வைராக்கியத்தோடு கூறும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் வைராக்கியத்தில் கூடும்பொழுது அவர்களால் ஒன்று சொல்ல முடியவில்லை. ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். நாங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று கூட்டும்போது அநேக மக்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை வெறுப்பவர்கள், அத்தனை பேர் வந்திருந்தார்கள். பிரதமரும் கலந்து கொண்டார்.
அந்த விழா மகிமையாக இருந்தது. அந்த இடத்திலே கர்த்தரால் மகிமையும்படியாக கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்மஸின் நற்செய்தி கூறவும், பிரதமருக்காகவும் அமைச்சர்களுக்காகவும் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் அந்த தருணத்தை கொடுத்தார். எப்பொழுது? வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது. எங்கள் சொந்த பலனை நம்பி அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். ஆகவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்வோம். வைராக்கியத்தில் நிற்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு, நம் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது ஆபிரகாம் ஏறின மலையை குறித்து தியானித்தோம். மோசே ஏறின சீனாய் மலையை குறித்து அந்த அனுபவத்தை குறித்து தியானித்தோம். எலியா ஏறின கர்மேல் பர்வதம் அந்த அனுபவத்தை குறித்து தியானித்தோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து நம் அருமை நாத ரட்சகர் ஏறின மலை. அவருடைய ஊழியம் அநேக இடத்துல மலையிலே நடந்தது. முதலாக அவர் பிரசங்கம் பண்ணார், மலை பிரசங்கம். அவருடைய வழக்கம் என்னவென்றால் மலையின் மேல் ஏறி தேவனோடு தனித்திருப்பது, ஜெபம் செய்து இரவு முழுவதும் ஜெபிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. வருகையின் அடையாளங்கள் குறித்து கூறும்போது ஒலிவ மலை சாரலில் அமர்ந்து வருகையை குறித்து, வருகிற அடையாளங்கள் குறித்து அவர் கூறினார். கடைசியிலே அவர் கல்வாரி மலையின் மீது, அதற்கு முன்பாக மறுரூப மலைக்கு தன் சீடரை அடுத்து சென்றார். மறுரூபமானார் ஜெபிக்கும் பொழுது. கடைசியாக கல்வாரி மலைக்கு நமக்காக நம் ஒவ்வொருவருக்க கல்வாரி மலையை ஏறினார். சிலுவையை சுமந்து கொண்டு ஏறினார். சிலுவையின் மரணம் அந்த கல்வாரி மலையிலே நிகழ்ந்தது. அங்கேயே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதே இடத்திலே அவர் உயிர்த்தெழுந்தார். பின்பு அவர் பரத்துக்கு ஏறினார். ஒலிவ மலையிலிருந்து ஒரு வாக்குத்தத்தோடு ஏறினார். எந்த இடத்துல ஏறி போகிறாரோ அங்கே திரும்ப வருவார் என்று சிருஷ்டர் கூறினார். அதற்காக நாம் அனைவரும் காத்து நிற்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இந்த ஒலிவ மலையிலே அவர் இறங்கி வருவார். ஆகவே மலையின் அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த வசனம் இன்னும் சொல்லுங்க, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்ட வேண்டும். மரங்களை வெட்ட வேண்டும் என்றால் என்னங்க அர்த்தம்? அந்த நாட்களிலே ஆலயத்தை கட்டுவதற்கு கேதுரு மரங்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். லீபனோனின் கேதுரு மரங்கள் மிகவும் மகிமையான மரங்கள், பிரசித்தி பெற்ற மரங்கள், விலை உயர்ந்த மரங்கள், அலங்காரமான மரம், ஒரு செல்வ செழிப்பின் ஒரு அடையாளமாக காணப்பட்ட ஒரு மரம். நம்ம இங்கே வீடு கட்டும்போது சாதாரண மரத்தை மட்டும் கட்டுறோம். தேக்கு மரன்றோம், பர்மா தேக்குன்றோம், சந்தன மரன்றோம். அப்படி ஒரு விலையுயர்ந்த மரத்துக்கிட்டனாலே வீட்டை கட்டி நம்மை மகிமைப்படுத்திக்கிறோம். இந்த கேதுரு மரங்களால் ஆலயம் அந்த நாட்டில் கட்டப்பட்டது. கேதுரு மரங்களுக்கென்று ஒரு பெருமை இருந்தது, ஒரு மகிமை இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கேதுரு மரங்கள் உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பெருமை, படிப்பின் பெருமை, அந்தஸ்தின் பெருமை, அநேக அகந்தை, அகம்பாவம், மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது, இவை அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் கேதுரு மரங்கள். இத்தனையும் வைத்துக்கொண்டு மனமேட்டுமையான இதயத்தோடு, அகந்தியோடு, பெருமையோடு நாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியாதுங்க. கர்த்தர் அதை வெறுக்கிறார். அந்த மரங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெட்டப்பட வேண்டும். எப்படி வெட்ட முடியும்? சங்கீதம் 19:5 பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் லீபனோனை முறிக்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திறந்து கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையை துவனிக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் அந்த கேதுரு மரங்களாகிய மனமேட்டிமை, உலக பெருமை, செல்வ செருக்கு முறிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியும். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதாக தன்னுடைய மகிமையை துறந்தார்.
பிதாவோடு சமமாய் இருப்பதை அவர் துறந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். சகல மகிமையை அவர் திறந்து தாங்க உலகத்துக்கு வந்து நம்மோடு கூட இருந்து ஒழித்து செஞ்சார். பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் கல்வியிலே தேறினவர், கமாலியேலின் பாதத்தடிலே பயின்றவர், பரிசேயனுக்கு பரிசேயன், ரோம குடிமுறை பெற்றவன். அநேக அந்தஸ்துகள் இருந்த போதிலும் கூட அத்தனையும் அவர் வெட்டி போட்டார். நான் பாவியிலே பிரதான பாவி என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் கூறப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். நான் அகால பிறவி என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். கர்த்தர் அவரை மகிமையாக வல்லமையாக உபயோகப்படுத்தினார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாக கர்த்தர் நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் இந்த நாளிலே மீண்டுமாக நிதானித்து சோதித்தறிவோம். ஆண்டவர் விரும்புகிற காரியம், கர்த்தருக்கு பிரியமான காரியம், ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் முதலாவது சரீரமாகிய உங்கள் ஆலயம் கர்த்தருக்காக கட்டி எழுப்பப்பட வேண்டும். சபையாகி இந்த ஆலயத்தை நாம் அனைவரும் கட்டி எழுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, மலையின் மேல் ஏற வேண்டும். ஆபிரகாம் ஏறின மலை, ஈசாக்கு ஏறின மலை, மோசே ஏறின மலை, எலியா ஏறின மலையை நாம் நினைத்துக்கொள்வோம். அந்த மலையின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக மலையின் மேல் ஏறினார், போதித்தார், கடைசி கால அடையாளங்களை கூறினார், கடைசியில் தம்மையை ஜீவனாக ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே மலையிலே அவர் உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு ஏறினார், மீண்டுமாக திரும்ப வரப்போகிறார். நாம் இந்த வேளையிலே ஆண்டவரே, இதோ நான் அடிமை, உமக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன், உங்கள் பிரியமாக நடந்துக்கொள்ள விரும்புகிறேன், உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன், ஒரு சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று அர்ப்பணிப்போடு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மனிதனுக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மனிதனுக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே பாதைக்கு நல்ல அமிதே, ஆபத்திலே மறுமுனையே, பாதைக்கு நல்ல அமிதே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இதோ ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் வாழ்க்கையை, எங்கள் சரீரத்தை நாங்கள் உடைய பரிசுத்த பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்களல்ல கர்த்தாவே, நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கென்று ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாக இந்த மீட்பு திருச்சபையிலே எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை உயிர்ப்பியும், எங்களை புதுப்பியும், எங்களை பிரகாசிப்பியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.